என் லைஃப்ல இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச். தோனியை பார்க்கலான்ட்டு தான் இன்னைக்கு வந்தேன். எபிசோட் 10スタジアムから午前2時まで。வணக்கம் கைஸ், நம்மளோட லைஃப் ஜேர்னியில் இன்னைக்கு 10th எபிசோட். காலையிலேயே ஜம்முன்னு ரெடியாக எங்க கிளம்பிட்டு இருக்கோன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தை உங்களுக்கு சொல்றேன். நேரா பஸ் பிடிச்சி சென்னை சென்ட்ரலுக்கு போயாச்சு. அங்க போயிட்டு ரேபிடோ போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தோனி இன்னைக்கு கடைசி மேட்ச் ஆடுறாராமா. அதை பாக்குறதுக்கு எப்படியோ டிக்கெட் வாங்கிட்டேன். போற வழியில நம்ம ரேபிடோ அண்ணங்கிட்ட செம்ம ஸ்பீச். அந்த அண்ணனும் ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணனுக்கு ஒரு டாட்டாவை போட்டு ஸ்டேடியம் குள்ள போயிட்டேன். உள்ள போய் என் சீட் எதுன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உள்ள போய் உட்காந்ததும் சரத்தானே இன்ஸ்டால போஸ்ட் போறாரு, தோனி இந்த சீசன் ஆடலன்னு. மன உடச்சலின் உச்சத்துக்கு போய் உட்காந்துட்டேன். நான் கீழே ரொம்ப நேரமா ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு. எல்லாம் சுத்தி இருக்கிறவங்களாம் கத்த ஆரம்பிச்சுட்டானுங்க. எதுக்கு கத்துறானுங்கன்னு எனக்கு தெரியல. நானும் கேமரா லென்ஸ் எல்லாம் போட்டு உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அது ரெயின் ஆகாம. சீக்கிரமா அரவிந்த் ஐக்கர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். கொஞ்ச நேரத்துல மேட்ச் ஆரம்பிச்சிச்சு. நானும் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்தான் தலைவர். அவன் வந்தான், சுட்டான், செத்தான், ரிப்பீட் தான் மேட்ச் ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சு. மேட்ச் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. லைட்ஸ் எல்லாம் திருப்பி ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கேட்டேன். அவர் சொல்றாரு தோனி வந்துட்டு போனாரு, பாக்கலையா ப்ரோன்ட்டு. இது தோனி வந்துட்டு போனார். ஆல்ரெடி மனசு கஷ்டத்துல தான் இருந்தேன். இதை சொல்லி இன்னும் டிப்ரெஷன் ஆயிட்டேன். என் லைஃப்ல இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச். தோனியை பார்க்கலான்ட்டு தான் இன்னைக்கு வந்தேன். ஒரு வழியா கடைசியா வந்தாரு, பாத்துட்டேன். செம்ம சாட்டிஸ்ஃபைட். எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்த எங்க மாமாக்கு ஒரு சின்ன ஷவுட் அவுட். தேங்க்யூ சோ மச். இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்ட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கடந்த 2 நாளா பேட்மேன் மாதிரி தான் சுத்திட்டு இருக்கோம் நம்ம. இதுல முக்கியமான விஷயம் என்னடானா, நமக்கு நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஒரு எக்ஸாம் இல்ல 2 எக்ஸாம். ஏன்னா போன செம்ல நான் அரியர் வச்சுட்டேன். அப்புறம் நாளைக்கு நம்மளால வீடியோ போட முடியாது கைஸ், மன்னிச்சுக்கோங்க. எக்ஸாம் இருக்கு. அதுக்கு மறுநாள் நான் வீடியோ போடுறேன். 10 செகண்டுக்கு நான் ஃபீல் பண்ற வீடியோ மட்டும் போட்டுக்கிறேன் மனசு நிம்மதிக்காக. நாளைக்கு வீடியோல சந்திப்போம்.